வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தயார் நிலையில் இலங்கையின் விமான நிலையங்கள் வெளியான விசேட அறிவிப்பு. இந்தியாவின் சிறப்பு விமானத்தில் இஸ்ரேலில் இருந்து புறப்படவுள்ள 17 இலங்கையர்கள். இஸ்ரேல் ஈரானிடையே போர் நிறுத்தம். ட்ரம்பின் அறிவிப்பை மறுத்தது ஈரான். இலங்கை வந்தடைந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பிரதமருடன் விசேட சந்திப்பு. ரணிலின் பிரித்தானியா விஜயம் தொடர்பில் விசாரணையை தொடங்கிய சிஐடி. அதிக செலவினத்தை கொண்ட மாவட்டமாக கொழும்பு, ஆய்வில் தகவல். மூச்செடுக்க சிரமப்பட்ட 8 மாத பெண் குழந்தை உயிரிழப்பு. யாழில் சோகம். யாழில் குடும்பஸ்தர் மீது மிளகாய் தூளை தூவி கூறிய ஆயுதத்தால் தாக்குதல். பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். பிரதான அனுசரணை வழங்குவோர் VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அனைத்து விமான சேவைகளும் வழமை போல் இயங்கும் என இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. தற்போதைய பிராந்திய சூழ்நிலைகள் காரணமாக சில விமானங்களில் பயண தாமதங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் திட்டமிடப்பட்ட அனைத்து விமானங்களும் வழமை போல் இயக்கப்படும் என சபை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் கட்டார் மற்றும் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து பயணிகள் விமான நிறுவனங்களின் எந்தவொரு அவசர தரையிறக்க கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்ய பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் மத்தளை விமான நிலையம் தயாராக இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலை அடுத்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கான 5 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு நேற்று திருப்பி விடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த விமானங்கள் குவைத், அபுதாபி மற்றும் தோஹாவுக்கு பறந்து கொண்டிருந்ததாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. தரையிறங்க ஏதேனும் விமானங்கள் கோரப்பட்டால் மத்தள விமான நிலையமும் கட்டுநாயக்க விமான நிலையமும் தயாராக இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தோஹாவின் அருகிலுள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்தும் பதிலடி தாக்குதல்களை எதிர்பார்த்து நேற்று மூடப்பட்டிருந்த தனது வான்வழியை கட்டார் மீண்டும் திறந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நேற்றிரவு அல் உதைத் விமானப்படை தளத்தில் ஈரான் ஏவுகணைகளை வீசியது. இதனால் உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் கட்டார் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய அரசாங்கத்தால் இயக்கப்படும் சிறப்பு விமானத்தில் பயணிக்க இஸ்ரேலில் உள்ள 17 இலங்கையர்கள் பதிவு செய்துள்ளதாக இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்தார். அதன்படி இலங்கையர்கள் நாளை ஜோர்தானில் உள்ள அம்மான் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் புதுடெல்லிக்கு புறப்பட உள்ளனர். இஸ்ரேலின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு பயணிக்க விரும்புவோருக்கு ஜோர்தானின் அம்மானில் இருந்து இந்தியாவின் புதுடெல்லிக்கு இயக்கப்படும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான இருக்கைகளை வழங்க இந்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. அதன்படி இந்த வாய்ப்பை பயன்படுத்த ஆர்வமுள்ள நபர்கள் தூதரகத்திற்கு சென்று பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் அம்மானில் இருந்து புதுடெல்லிக்கு விமான பயணத்திற்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுடெல்லியில் இருந்து கொழும்பு செல்லும் விமானத்திற்கான டிக்கெட்டுகளை பயணிகள் தாங்களாகவே வாங்க வேண்டும். பதிவு ஜூன் 23 மற்றும் 24, 25 ஆகிய தேதிகளில் மட்டுமே திறந்திருக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் முடிவு பெறுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இது குறித்து ட்ரம்பின் சமூக வலைப்பக்கத்தில் கூறியதாவது: அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு முழுமையாக ஒப்புக்கொண்டன. இரு நாடுகளின் இராணுவ நடவடிக்கைகளும் முடிந்தவுடன் சுமார் 6 மணி நேரத்தில் ஈரான் போர் நிறுத்தத்தை தொடங்கும். அதனைத் தொடர்ந்து 12 மணி நேரத்தில் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை தொடங்கும். அடுத்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான 12 நாள் போரின் முடிவு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். இந்த போர் பல ஆண்டுகளாக நடந்து மத்திய கிழக்கையே அழித்திருக்க வேண்டிய ஒரு
ஒரு போராக அமைந்திருக்கும், ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை, அது ஒருபோதும் நடக்காது என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேல் மீதான தனது ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வதாகவும் தற்போது எந்தவொரு போர் நிறுத்த ஒப்பந்தமும் இல்லை எனவும் ஈரான் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையே முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அறிவித்த சில மணி நேரங்களில் வெளியாகியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் தற்போது எந்தவொரு போர் நிறுத்த ஒப்பந்தமோ அல்லது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்த ஒப்பந்தமோ இல்லை. இருப்பினும் இஸ்ரேல் அரசு ஈரான் மக்கள் மீதான தனது சட்டவிரோத ஆக்கிரமிப்பை தெஹ்ரான் நேரப்படி காலை 4 மணிக்கு முன் நிறுத்தினால் அதற்கு பிறகு எங்கள் பதிலடி நடவடிக்கைகளை தொடர விருப்பமில்லை என்று குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வோல்கர் டர்க் இலங்கையை நேற்று வந்தடைந்தார். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரை வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா வரவேற்றுள்ளார். அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது நாட்டில் உள்ள பல்வேறு மனித உரிமைகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இந்த விஜயத்தில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மனித உரிமைகள் சார் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மேலும் பல அரசு உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் அறிவித்துள்ளது. மேலும் அவர் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மற்றும் வெளியுறவு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர், பல அமைச்சரவை அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிரேஷ்ட அரசு அதிகாரிகள், மத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் ராஜதந்திர சமூக உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வைத்த காலப்பகுதியில் பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பிலேயே இவ்வாறு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட பயணத்திற்கு அரச நிதி செலவிடப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி வெளி விவகார அமைச்சில் பணியாற்றிய 2 அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவவேணி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பியோடியதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். இந்த கொலை தொடர்பாக முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து தகவல்களும் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் ஹோர்டன் சமவெளியில் அமைந்துள்ள உலக முடிவு சுற்றுலா தளத்துக்கு செல்ல மேலும் 2 நடைபாதைகளை அமைக்க பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற நோன்பரில் தேயிலை தோட்டம் ஊடாக ஒரு நடைபாதையும், கத்பத்துதென்ன ஊடாக இகல கலகம வீதியில் மற்றொரு நடைபாதையும் அமைக்க கடந்த வாரம் இம்புல்பே பிரதேச செயலகத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த பகுதிகள் சூரதலி மற்றும் பகந்துவ நீர்வீழ்ச்சிகள் மற்றும் ஹிரிஹட்டு ஓயா மற்றும் சமநலகுளம் ஆகியவற்றுக்கு பிரசித்தி பெற்றவைகளாகும். சப்ரகமுவ மாகாண ஆளுநர் சம்பா யானகி ராஜரத்ன மற்றும் அதிகாரிகளுடன் பெலிஹூல் ஆற்றை சுற்றுலா தலமாக மேலும் அபிவிருத்தி செய்வதற்கான வழிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கை கடல் பகுதியில் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை தொடங்க உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் ஆராய்ச்சி கப்பலுக்கு இலங்கை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த கப்பல் ஆகஸ்ட் 15 முதல் 20 வரை கடல் பகுதியில் ஆராய்ச்சி நடத்தவுள்ளதாக கூறப்படுகிறது. மீன்வள அமைச்சகத்தால் கோரப்பட்டு ஐநாவால் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த கப்பலின் பயன்பாடு காலநிலை தொடர்பான நிரலாக்கத்தை ஆதரிப்பதற்கும் முக்கியமான கடல்சார் தரவுகளை வழங்குவதற்கும் நோக்கமாக உள்ளது. வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பலுக்கான 1 வருட தடைக்காலம் டிசம்பர் 2024 காலாவதியானது. அப்போதிருந்து அரசாங்கம் புதிய தரநிலை இயக்க நடைமுறைகளை வரைவதற்கு அமைச்சகங்களுக்கு இடையேயான குழுவை நியமித்து ஒப்புதல்களை தாமதப்படுத்தியுள்ளது. இந்த ரத்து இலங்கைக்கு மில்லியனுக்கும் அதிகமான ஆதரவை இழக்க நேரிடும் என்றும் எதிர்கால பசுமை காலநிலை நிதி முயற்சிகளை பாதிக்கலாம் என்றும் ஐநா அதிகாரிகள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான உத்தியோகபூர்வ வறுமை கூடு தரவுகளை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ளது.
அதன்படி தனிநபர் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் 16,342 ரூபாய் தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தரவுகளின் அடிப்படையில் 25 மாவட்டங்களில் அதிக செலவினத்தை கொண்ட மாவட்டமாக கொழும்பு மாவட்டம் அமைந்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் தனிநபரின் மாதாந்த செலவு 17,625 ரூபாயாக காணப்படுகிறது. குறைந்த செலவினத்தை கொண்ட மாவட்டமாக மொனராகலை மாவட்டம் பதிவாகியுள்ளது. மொனராகலை மாவட்டத்தில் தனிநபர் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் 16,626 ரூபாய் தேவைப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழில் மூச்செடுக்க சிரமப்பட்ட பெண் குழந்தை ஒன்று நேற்றைய தினம் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாவகச்சேரி மீசாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கேதீசன் கிஷாரா என்ற 8 மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தைக்கு ஏற்கனவே ஆஸ்துமா நோய் உள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் பெற்றோர் குழந்தையை அழைத்துக் கொண்டு பூநகரிக்கு சென்ற வேளை மூச்சு எடுப்பதற்கு குழந்தை சிரமப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெற்றோர் குழந்தையை பூநகரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை வைத்தியர்கள் குழந்தையை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றினர். பின்னர் குழந்தை அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை குழந்தை உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு கட்டுரை பகுதியில் நேற்றைய தினம் குடும்பஸ்தர் ஒருவர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் பிள்ளைகளை பாடசாலையில் விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த வேளை ஒரு மோட்டார் சைக்கிளில் முகங்களை மறைத்தவாறு வந்த இருவர் குறித்த குடும்பஸ்தரின் கண்களினுள் மிளகாய் தூளினை வீசினர். அதன் பின்னர் அவர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். பின்னர் படுகாயமடைந்த குறித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மானிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொட்டாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் பாடசாலை மாணவி ஒருவரை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த முறைப்பாடு நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு வடக்கு குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகள் உயிரிழந்த சிறுமியின் தாய் 3 பாடசாலை மாணவிகள் மற்றும் ஒரு ஆசிரியரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக நீதிமன்றில் தெரிவித்தனர். விசாரணைக்கு தேவையான பாடசாலையின் சிசிடிவி கேமராக்களின் டிவிஆர் இயந்திரம் மற்றொரு விசாரணைக்காக பொது நிர்வாக அமைச்சகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனால் ஏற்பட்ட தாமதம் குறித்து கேள்வி எழுப்பிய நீதவான் உடனடியாக இயந்திரத்தை பெற்று மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். இதன் பின்னர் முறைப்பாட்டை எதிர்வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்க உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் விசாரணையின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸ் தீவுகளுக்கு கிழக்கே இன்று காலை 7:28 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் 6.5 ரிக்டர் அளவில் பதிவானதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி 7.97 டிகிரி வடக்கு அட்சரேகை மற்றும் 129.83 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையில் 10 கிலோமீட்டர் ஆழம் குறைவாக இருந்தது. நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இன்னும் அறிவிக்கப்படவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.